வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பண்டிகை காலம் அப்படின்னு எடுத்தாலே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான், உற்சாகம், சந்தோஷம். அதோட பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தன்னை அழகா அலங்காரம் பண்ணிப்பாங்க. அதோட மட்டும் இல்ல, வீட்டையும் அலங்காரம் பண்ணுவாங்க. வீட்டுல குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கும் அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அழகா இருக்கிறது மூலம் நம்ம உற்சாகமா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கண்ணம் மின்ன பல வகையான குறிப்புகளை ராஜமுரளி மேடம் நமக்காக சொல்லி தர போறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க, போன வாரம் நம்ம குங்குமம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கத்துக்கிட்டோம். சோ அதாவது சிலர் வீட்டுல எல்லாம் குங்கும பூவே கொஞ்சு புறாவேன்னு பாடினாங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த குங்குமம் தயாரிச்சு அவங்களும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நிச்சயமா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் இல்லாம அவங்களே பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு திருப்தி, எந்த பக்க விளைவும் இல்லாம ஒரு குங்குமத்தை தயாரிச்சு அடுத்தவங்களுக்கும் கொடுத்த சந்தோஷம், இது எல்லாமே இருக்கு இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நிறைய பேர் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்க சொல்ற இதை பார்த்தா நீங்களும் செஞ்சிருக்கீங்க. இப்போ குங்குமம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது மெயினா என்னன்னாக்கா, அது நெற்றி அப்படின்னு வரும்போது குங்குமம் இட்டுக்கிறது, சாந்து இட்டுக்கிறது, இதனால வர சைடு எஃபெக்ட்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதை மரவள்ளி கிழங்கு மாவு வச்சு செய்யறத சொல்லி கொடுத்து லாஸ்ட் வீக் செஞ்சோம். இப்போ அடுத்தது அது நல்ல பலனை கொடுத்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அழகு அப்படின்னு பார்த்தோம்னா, குங்குமத்துக்கு அடுத்தபடியா நம்ம நெற்றிக்கு அடுத்தபடியா மூக்கு அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நம்ம பியூட்டி அழகு அப்படின்னாலே ஒரு மிளிரும் அழகு, மின்னும் அழகு எதனா கன்னம், மாம்பழ கன்னம் அப்படிங்குவாங்க இல்லையா? மாம்பழ கன்னம், ஆப்பிள் கன்னம், வாழைப்பழ கன்னம், தக்காளி பழ கன்னம்னு நிறைய சொல்றாங்க. ஆனா இப்ப ஆப்பிள் கன்னம் அப்படின்னு சொன்னா ஆப்பிள் சாப்பிடணும்னு, ஆப்பிள்லாம் நிறைய சாப்பிடறவங்களுக்கு இந்த ஆப்பிள் கன்னம் வரணுங்கிறது இல்ல. அதே மாதிரி வாழைப்பழ கன்னம்னா வாழைப்பழம் சாப்பிடுறவங்களுக்கு தான் அந்த கன்னம் வரணுங்கிறது இல்ல. எனிதிங், தக்காளி ஃபார் இன்ஸ்டன்ஸ் தக்காளி பழ கன்னம் அந்த மாதிரி என்னன்னாக்கா, இப்ப பற்கள் அப்படின்னாக்கா முத்து பல்லரிசி அப்படி சொன்னா அது நல்ல முத்துங்கிறது நல்ல பளிச்சுன்ற வெள்ளை அப்படி இல்லையா? அதனால பல்லுக்கு முத்து சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் இந்த மாதிரி பிடிக்கிறதுன்றதுனால. பட் எல்லாமே எந்த மாதிரி ஒரு கன்னம் அப்படின்னு நினைச்சாலும் அது எல்லாமே பாண்ட் ஃப்ரேம் தான். கண்டிப்பா அது அமைப்பை பொறுத்துதான் கன்னமும் அமையும் இல்லையா? முகம் ஃப்ரேம் ஆஃப் த என்டையர் பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி அமையறதுதான். இப்போ கன்னம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். கன்னம் மிளிரும் கன்னம், மின்னும் கன்னம் அப்படிங்கிறது பொதுவா ஹெல்த் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சரி, அது அப்படியானாலும் நம்ம அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ல அழகுக்கு எல்லாம் நம்ம நிறைய சொல்ற மாதிரி, இப்போ கன்னத்துக்கு என்ன மாதிரி கன்னம்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். கண்டிப்பா. அதாவது ஃபேஸ்ல நம்ம பார்த்தோம்னாக்க நிறைய தெரியுது நம்ம கண்ணம் தான். அதாவது மத்த இதெல்லாம் ஷார்ப்பா இதுவா இருந்தா கூட, பட் ஒரு ஃபேஸ் பார்த்த உடனே நல்ல ஒரு ஃபிளாலெஸ், அதாவது மாற்று மருந்து இல்லாம இருக்கு. பார்க்க போனீங்கன்னா நீங்க ஸ்கின்ல எந்த மாதிரி டைப் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னா, ஒரு ஃபிளாலெஸ் ஸ்கின் கண்டுபிடிக்கிறது அவங்க கன்னம் தான். எனிதிங் அந்த ஸ்கின் என்ன மாதிரி டைப்னு கன்னம் வச்சு சொல்லலாம். அதே மாதிரி கன்னத்தை வச்சுட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் கூட நம்ம சொல்றோம். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் நல்ல சப்பி சீக்ஸ், அதாவது சின்ன குழந்தை ரைம்ஸ் கத்து கொடுக்குற மாதிரி சப்பி சீக்ஸா இருப்பாங்க. சடனா பார்த்தா ஒன் ஃபைன் டே அவங்க சீக்ஸ் ரொம்ப இல்லாம இருக்கும். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னாக்கா, அவங்க ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அவங்க ரெடியூஸ் ஆகணும்னு நினைச்சு வெயிட் ரிடக்ஷனுக்கு நிறைய எடுத்துக்கிற இன்டேக் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமா, எல்லாமே ஃபேட் ஃப்ரீயா அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களோட சீக்ஸ் சப்பி சீக்ஸா இருந்தது அது கொஞ்சம் காமிக்க ஆரம்பிக்கும். அந்த வெயிட் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா, ஓவராலா வெயிட் சப்போசிங் ஒரு 2 kgs ரெடியூஸ் ஆயிருந்தாங்கன்னாக்கா அந்த வெயிட் ரிடக்ஷன் மீதி ஏரியாஸ் எல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் இட் வில் ஷோ முகத்துல, கன்னத்துலதான் தெரியும், கன்னத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஆனா அது அதாவது கன்னத்துல வெயிட், அதாவது கண்ணம் சீக்ஸ் குறைஞ்சதுன்னா அது அழுக குறைச்சிரும். ஆமா, அப்கோர்ஸ் ஸ்லிம்மிங் அதுவும் ஒரு பியூட்டி ஆஸ்பெக்ட்ல இருக்கு, ஹெல்த் ஆஸ்பெக்ட்லயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருந்ததுனாலும் இவங்களோட ஃப்ரேம்ல இவங்க முதல்ல சீக்ஸ் அப்படி இருந்தது, குறைஞ்சதுன்னா அது அழக கொஞ்சம் கம்மியா தான் காமிக்கும். அது நம்ம ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கிறவங்க, அதாவது குறைஞ்சிடுதுன்னா மறுபடியும் அந்த ஸ்கின் நல்ல ஒரு லைஃபோட நல்ல பளபளன்னு தெரியும். ஏன்னா இப்ப ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆறதுனால அந்த கன்னம் ஷேப் எப்படி ஆனாலும் அந்த ரிடக்ஷன் ஆஃப் ஃபேட்னு வரும்போது அதோட ஒரு
ஒரு பளபளப்பு குறைய ஆரம்பிக்கும். சரி, ஒரேடியா ஃபேட் போறதுனால சோ இவங்க அப்ளிகேஷன்ல வந்து அத காம்பன்சேட் பண்ணலாம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆப்பிள் வந்து அப்கோர்ஸ் ஆப்பிள் வந்து இப்போதைக்கு ஒன்னும் அவ்வளவு சீப்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஆப்பிள் இஸ் ஆக்சுவலி கன்னம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இஸ் பெஸ்ட். சரி, லைக் பீல் ஆஃப் பண்ணிட்டு சீக்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து அது தோலை எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் பீசஸ் தான். இதே என்ன கொஞ்சம் ஸ்மால் போட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு ஆப்பிள் டைரக்டா இன்டேக்கா சாப்பிட்டுட்டு இதையும் அப்ளிகேஷன் இப்ப ஒரு ஆப்பிள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கொஞ்சம் இன்டேக்கா தோலோட எடுத்துட்டு ஒரு 1 or 2 பீசஸ் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி அத வந்து ஸ்மால் மிக்சியில போட்டு. இப்ப ஆப்பிள்லயே நிறைய வெரைட்டிஸ் வருது இல்லையா, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆக்சுவலி பாக்க போனீங்கன்னா இதெல்லாம் காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து சீப்பா இருக்கு. அதுலயே சில வெரைட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி இல்லையா. பட் இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு நம்ம அந்த குவாலிட்டியை பார்த்து எடுத்துக்கணுங்கிறது. பட் அப்ளிகேஷன்ல அந்த அழுகினது அந்த மாதிரி இல்லாம எந்த வெரைட்டி இன்ஃபேக்ட் ரைப்பா இருந்ததுன்னா இன்னும் நல்லது. இப்ப வந்து ஆப்பிள் வந்து நீங்க கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இத நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுறேன். ஆப்பிள் நல்லா கூழாக்கி கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கூழாக்கி. இது என்னன்னாக்கா ஆப்பிள் கிட்ட ஒரு பெரிய, அதாவது ஆப்பிள் கூழ் எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்கா, இது பொதுவா வந்து கன்னம் பளபளன்னு காமிக்கும். சரி, இன்னொன்னு என்னன்னாக்கா இப்போ வெயிட் ரெடியூஸ் ஆயிட்டு ஃபேட் வந்து குறைஞ்சு அந்த கன்னத்துல இருக்கிற பளபளப்பு போறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட் இல்லாதனால ட்ரை ஆயிடும். இவங்க வந்து என்னன்னாக்கா இந்த பேக்க போட்டு ரொம்ப நேரம் கூட வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே மறந்து போனாலும் அது வந்து அந்த இடமெல்லாம் அந்த ட்ரைனஸ்னால சில பேக்ஸ் எல்லாம் போட்டோம்னா ஷ்ரிங்க்ஸ் எல்லாம் கூட வந்துரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த ஆப்பிள் அரைச்ச கூழ இவங்க ஃபேஸ்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஆப்பிள் இஸ், அதுவும் இல்ல இன்னொன்னு என்னன்னாக்கா ஆப்பிள் இஸ் தி ஒன்லி ஃப்ரூட் நீங்க வந்து அந்த மட்டும் அதோட வேற எதையும் கலக்காம போட்டாலே தி பெஸ்ட் எஃபெக்ட். அந்த ஆப்பிளோட விழுது மட்டும் அதாவது எல்லா முகம் ஃபுல்லாவே எடுத்துட்டு இந்த ஒரு ஃபேஸ் பூரா போட்டுக்கலாம். இது பொதுவா வந்து சீக்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து இந்த ஒரு பளபளப்பை கொடுக்குங்கிறதுனால ஆப்பிள் அரைச்ச இந்த கூழ் இப்ப பார்த்தோம். இதனாலதான் ஆப்பிள் கன்னம்னு பேர் வச்சாங்களா? ஆப்பிள் பெஸ்ட் கன்னத்துக்கு அப்படிங்கறதுனால. அதாவது பெஸ்ட் கன்னத்துக்கு என்னன்னா அந்த எந்த ஒரு கண்டிஷன்லயும் பெஸ்ட். சப்போசிங் நீங்க வந்து பை நேச்சர் உங்களுக்கு வந்து நல்ல சீக்ஸ் வந்து நல்ல சப்பியா இருக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா அப்பவும் வந்து கன்னம் அப்பவும் போட்டுக்கலாம். எதனால என்னக்கா அப்பவும் வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. சோ இது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது ஒரு எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆப்பிள் எப்படி வந்து மெடிக்கலா வந்து நம்ம இன்டேக்கு வந்து யார்வான ஆப்பிள் சாப்பிடலாம் இல்லையா. இட்ஸ் பெஸ்ட். அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு டாக்டர் இது இட் இஸ் கீப் டாக்டர் அப்படிங்கிறது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல, பியூட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இது வந்து நம்மளுக்கு வந்து கன்னம் வந்து நல்ல மெல்லிரும் கன்னமா பாத்துக்கலாம். இந்த ஒரு ஆப்பிள் பீல் ஆஃப் பண்ணிட்டு அத வந்து அரைக்கிற விழுது. இப்ப அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்கா வாழைப்பழத்தையும் நீங்க வந்து அத மாதிரியே சின்னதா பீசஸ் போட்டு வாழைப்பழத்துல இந்த பர்டிகுலரா பூ வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணணும். பூவம்பழம் தான் பெஸ்ட். இது என்ன யூஸ் வாழைப்பழத்துக்கு ஒரு பர்டிகுலர் யூஸ் என்னன்னாக்கா, சப்போசிங் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாம் இருக்கு ஃபேஸ்ல, ஓகே ஏதான சம் இதுல வந்து ரீசன்ஸ்ல மார்க்ஸ் வந்ததுன்னாக்கா இந்த வாழைப்பழம் வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால இது வந்து வாழைப்பழ கூழ் வந்து அந்த மார்க்ஸையும் போக்கி இன்னும் ஒரு கிளியர் ஸ்கின்ன கொடுக்கும். ஃபேஸ்ல எந்த மார்க்ஸும் இல்லாம பாத்துக்கும். அந்த மாதிரி இந்த பூவம்பழத்தையும் நீங்க அரைச்சிக்கலாம். பட் பூவம்பழம் அரைக்கும் போது கூட உங்களுக்கு தேவையான
மில்கையும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ஸ். கிட்டத்தட்ட பனானா ஷேக். பனானா ஷேக் சொல்றீங்க இல்லையா, பட் அதே மாதிரி பனானா பாத் அப்படின்னு கூட. பனானா பாத் அது மாதிரிதான் கேள்விப்பட்டிருக்கேன். லெமன் பாத் இதெல்லாம் தான் தெரியும். வாங்கி பாத் எதுக்கு? வாங்கி பாத்துங்கிறது இந்த கத்திரிக்காயில பண்றது. சரி, வாங்கி பாத் வந்து இப்போ சமையல்ல வந்து வாங்கி பாத் சொல்றாங்க இல்லையா, இது ஒண்ணு அதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ப்ராசஸ் வாங்கி பாத் செய்யறதுன்னா இட்ஸ் a big process. பட் பனானா பாத் அப்படி கிடையாது. இப்படி வாழைப்பழத்தை கட் பண்ணணும், தேவைன்னா உங்கள்கிட்ட பால் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, பனானா மில்க் ஷேக்னால வச்சுக்கோங்க. இல்லைன்னா அத வாழைப்பழத்தை அரைச்சு மில்க் ஷேக் பண்ணிட்டு சுகர் மட்டும் போடக்கூடாது. ஆக்சுவலா இந்த வாழைப்பழம் இது வந்து பூவன் பழத்தை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி, அது ஆக்சுவலி ஒரு பழம் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு பனானா பாத் எடுக்கிற அளவுக்கு ஹோல் பாடிக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே. பாலை விட்டு நம்ம இப்ப வெறும் ஜஸ்ட் தண்ணி தானே விட்டேன், இதே போதும். ஆக்சுவலா ஒரு ஒன்ஸ் இந்த வீக் நீங்க இந்த மாதிரி கன்னம் பத்தி இப்ப சொல்றதுனால இது வந்து பர்டிகுலர்லி சீக்ஸ்க்குன்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னாக்கா இது வந்து ஒன்ஸ் a வீக் நீங்க இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை கூல் பண்ணி அத வந்து ஃபுல் பாடிக்கே நம்ம போட்டு நம்ம இட்ஸ் பேதிங் லைக் சோப். எவ்வளவு நேரம் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இருக்கணும்? இல்ல, ஜஸ்ட் லைக் நீங்க குளிக்கிற மாதிரி தான். அது சோப் மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டே இருந்துட்டு இட் கிளீன்ஸ் அப் ஆல்சோ வாஷ் ஆஃப். அதுவும் வந்து எந்த ஒரு டெபிஷியன்சி மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து மார்க்ஸ்ங்கிறது ஃபேஸ்ல தான் வரணுங்கிறது இல்ல, மார்க்ஸ் வந்து இப்ப இன்ஜுரிஸ் வந்து நீங்க கையில வரலாம், கால்ல வரலாம், உங்களுக்கு இதுல கூட வருது, கழுத்துல, பேக்ல எல்லாம் வரும். ஆக்சுவலி பேக்ல எல்லாம் ஆக்னே வரும். சோ இது வந்து ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பழம் ரொம்பவே நல்லது. வாழைப்பழ கூழ் ஒரு நாளைக்கு போட்டுட்டாலும் இவங்க என்னன்னா ஆக்னே அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீக்ஸ் அப்படின்னும் போதே டீனேஜ் பீப்புள் தான் இதுக்கு ரொம்ப பிரச்சனைய வந்து சந்திக்கிறவங்க. அது வந்து ஏஜ் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு என்னன்னாக்கா அவங்க ஜங்க் ஃபுட் அது இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துக்கிறாங்க. சோ இவங்க வந்து எடுத்துக்கிற ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம், ஏஜ் அவங்க எடுத்துட்டுதான் ஆகணும். அவங்க வந்து அந்த ஏஜ்ல விட்டா அப்புறம் எப்ப சாப்பிட போறாங்க, அதனால நல்லா சாப்பிடட்டும். சாப்பிட்டுட்டு இது வந்து ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி இலை சொல்லுவோம் இல்லையா, இதுல வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க, 4-5 எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் நிறைய சாப்பிடுறவங்களுக்கு தான் வந்து சீக்ஸ்ல வந்து கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வரும். சில பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் சிவியர் ஆகும். பிம்பிள்ஸ் வராதவங்களுக்கும் கொஞ்சம் வந்து எரப்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் வரும் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதுனால. இவங்க வந்து இந்த கற்பூரவல்லி ஆர் ஓமவல்லி ரெண்டுல நீங்க எது வேணா சொல்லிக்கலாம். இந்த இலைய வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுமா? இது ஆக்சுவலி இது செடியிலேருந்து வந்தது, கொஞ்சம் வாஷ் பண்ணினதான். இல்லைன்னா நம்ம எனிதிங் வாஷ் பண்றது பெட்டர் இல்லையா. அப்புறம் இந்த ஓமவல்லி இலைய நீங்க வந்து ஒரு 1 ஆர் 2 வந்து அப்படியே சாப்பிடலாம். அதாவது வாஷ் பண்ணிட்டு அவங்க அப்படியே வாயில போட்டு மென்னு சாப்பிடுறது. மென்னு அப்படின்னும் போது துப்பின்னு சொல்ல போறீங்களோ? கன்சியூம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டுட்டு இத வந்து அவங்க லைக் மிக்ஸில போட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு அரைச்சிக்கலாம். இது என்ன ஒரு பலன் கொடுக்கறதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஆக்னே வரா மாதிரி இருந்ததுன்னா அந்த ரஃப்பா ஆறதுனாலதான் வந்து அந்த ரஃப் ஸ்கின் வராம பாத்துக்கும். ஸ்கின் வந்து நல்ல சாஃப்ட் ஆயிடும், நல்ல சாஃப்ட் ஆகும். ஆக்சுவலா வந்து சாஃப்ட்னஸ் டு த கோர் வந்துரும். அதனால வந்து இந்த ஓமவல்லியும் இது எப்படி டெய்லியே வந்து போட்டுக்கலாமா அவங்க? இந்த கன்னம் அப்படின்னு வரும்போது குளியல் எப்படி வாரத்துக்கு ஒரு டெய்லியில ஒரு குளியல் சொன்னோம் இல்லையா, அத மாதிரி கன்னமும் பாத்தீங்கன்னா இது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் இப்ப இன்னும் கூட இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப டைட்டனிங் பேக் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து அதாவது கலர் நல்ல ப்ளீச் குடுக்கற பேக் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே இப்ப வந்து இது 3வது பேக் சொல்லி கொடுத்திருக்கீங்க. இது வந்து இந்த 3மே நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு கன்னம், நல்ல சாஃப்டாவும் நல்ல மின்னும் கன்னமாவும் இருக்கிறதுக்கு இந்த 3 பேக். சரி, சோ அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னு போட்டுக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, நீ எதுக்குன்னா இப்ப வந்து ஒரே டைப்பா போடுறத விட சப்போசிங் உங்களுக்கு வந்து ரஃப் ஸ்கின்னா இருந்ததுன்னா அது சாஃப்டா ஆகணும் இல்லையா, அதுக்கு வந்து இது போட்டுக்கலாம். கலர் வந்து ரொம்ப
வேற எதுக்கெல்லாம் ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் அது மாதிரி இருக்கும்போது இந்த வாழைப்பழம் போட்டுக்கலாம். அது வாழைப்பழத்துல இன்னொன்னு என்னன்னா அண்டர் ஐக்கும் அது யூஸ் ஆகும். ஆப்பிள் இஸ் காமன். சோ இந்த மூணுமே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரணமா எல்லாரும் வித்தவுட் எனி அட்வர்ஸ் எஃபெக்ட் யாரையுமே கேட்காம தைரியமா போட்டுக்கலாம். ஆண்கள் போட்டுக்கலாமா? அத மெயினா நான் சொல்ல ஆரம்பிச்சேன், நீங்க அதுக்குள்ளயும் இது மூணுலயும் ஆண்கள் போட்டுக்க முடியாதது எதுவுமே இல்லையே. இப்ப நீங்க உங்களுக்கு அந்த டவுட் எதுக்கு வருது? அது என்ன அவங்க வந்து சப்போசிங் நான் வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா நீங்க வந்து அந்த கேள்வி கேட்டிருக்கணும். ஒண்ணுமே இல்லையே இதுல வந்து ஓமம் இல்லையே. ஜங்க் ஃபுட்னு சொன்னா என்ன கேர்ள்ஸ் மட்டும் தான் ஜங்க் ஃபுட் போறாங்களா? பாய்ஸ் தே ஆல்சோ கோ ஃபார் ஜங்க் ஃபுட் இல்லையா? சோ ஜங்க் ஃபுட் போறவங்க பாயோ கேர்ளோ யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த ஓமவல்லி பிளஸ் இந்த கன்னம்ங்கிறது காமன் ஒன்லி கேர்ள்ஸ்க்குன்னு இல்ல, பட் தே டேக் மோர் கேர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் வந்து அது எஸ்பெஷலி டீனேஜ் பாய்ஸ் தான் தே டேக் ரியல் குட் கேர். சப்பியா இருந்தா எதுக்கு இப்படி இருக்கேன்னு அதுக்கு ஒரு வேதனை, ரொம்ப இந்த மாதிரி இல்லைனாக்கா தே நீட் மோர் ஃபிளஷ் இந்த அவங்களுக்கு கேர் அப்படிங்கறது அவங்க ரொம்ப எடுத்துக்கிறாங்க. தட்ஸ் ஒரு மாதிரி வெல்கம் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி கேர் எடுக்கும்போது அவங்கள அறியாமையே அவங்க பண்ற பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க ஹெல்த்தையும் அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க. until they keep a real good health, இந்த பியூட்டிங்கிறது தானா வராது. இந்த மாதிரி பேக்க போட்டுக்கிறது அது இதெல்லாம் சொன்னாலும் ஆப்பிள மட்டும் போட்டுண்டோ வாழைப்பழத்தை மட்டும் போட்டுண்டோ இல்ல ஓமவல்லியை மட்டும் போட்டோ வராது. இப்ப சொல்ற எல்லாமே அவங்க சாப்பிடணும். ஆமா, வழி இல்லாம சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டு அதே அவங்க வந்து அப்ளிகேஷன்ல போடும்போது தே கெட்ட ஒரு மாதிரி பியூட்டி ஆஸ்பெக்ட் பிளஸ் ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது. 3 கத்துண்டாச்சு. அடுத்தது இப்போ லைன் அப் பண்ணி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேக். சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு வந்து வந்ததுல இருந்தே இந்த நான் இந்த எக்க தான் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப கியூரியஸா இருக்கு. எக் எதுக்கு இருக்கீங்க? இது வரைக்கும் ஆம்லெட் பண்ண போறேன்னு நினைச்சீங்களா? சமையல் ப்ரோக்ராம் இல்ல, அதனால ஆம்லெட் கிடையாதுன்னு தெரியும். ஓகே ஓகே. சோ இது எதுக்காக இங்க இருக்கு அப்படிங்கறது உங்களோட டவுட். அதை கிளியர் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ எக்க பத்தி கேட்டீங்க, அதனால எக்க பத்தி சொல்லிடுறேன். ஜென்ரலா வந்து எக் வந்து என்னன்னாக்கா எக்கோட ஒயிட், சரி ஒயிட் இஸ் ரியல் குட். இப்போ வந்து ஃபேஸ்ல வந்து ஈவன் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கூட எக்கோட ஒயிட்ட வந்து அவங்க போட்டுக்கலாம். பாருங்க எக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கூடாது, எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து சாப்பிடறதுக்கும் எல்லோ கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அழகுக்கும் வந்து எல்லோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டேங்க. ரைட். ஓகே, இப்போ இந்த எக்கோட ஒயிட் இருக்கு, அந்த ஒயிட் கூட ஹனி. ஓகே, ஹனி எதுக்கு அப்படின்னாக்கா அகெயின் இட் இஸ் ஃபார் ப்ளீச். அதே இது என்னன்னா ஹனியை இப்ப சாப்பிடுறது எதுக்காக? அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கவங்க இது சாப்பிடலாம்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரிதான் தேன் வந்து எல்லா வயசுலயும் சாப்பிடலாம் இல்லையா? சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு. சோ ஒரு எக்கோட ஒயிட் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அது மாதிரி. சோ இந்த முட்டைங்கிறப்ப எந்த முட்டை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். இந்த குறிப்பா அந்த நாட்டு முட்டை அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கோழி முட்டை மட்டும்தான் சார். அதான் நீங்க முட்டை வந்து இது என்னவா இது இது கேட்டில் இது அந்த இதுக்கு லெவல் லைஃப் ஸ்டாக் ஏதோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு முட்டைனா இட் வாஸ் ஒன்லி இந்த முட்டை தான். இது கோழி முட்டையோட வெள்ளைக்கரு தேன் சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா தேன்னா எதுன்னு கேட்க ஒரே தேன் தான். அதுல மலை தேன் இருக்கு. நீங்க வந்து அதாவது நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கங்க. இல்ல இல்ல நீங்க எங்க வேணாலும் மலை தேனோ கொம்பு தேனோ எந்த தேன் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா தேன் எடுத்த தேனா இல்ல 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 ஆனா தேன் சொல்லி வெள்ளைப்பாக மட்டும் எடுத்துக்கணும். அதனால நீங்க சொல்றதெல்லாம் நிஜம் தேனா இருக்கு. வெள்ளைப்பாகையும் பார்த்து நீங்க மலை தேன் அப்படின்னு யாரான வெள்ளைப்பாக கொடுத்தா அதை ஏமாந்துடாதீங்க. இது ஒரு 1/4 ஸ்பூன் இல்ல ஒரு இது ரோஸ் வாட்டராவே போட்டீங்க. இது ரோஸ் வாட்டர் பன்னீர். ஓகே, இது நல்ல பன்னீரா இருக்கணும் இல்லையா? அதான் அது செய்யறதெல்லாம் காமிச்சு கொடுத்தோம்ல, அதனால செஞ்சுட்டாங்க. சரி, ஓகே. ஆலிவ் ஆயில் ஒரு few drops. ஆலிவ் ஆயில் வந்து few drops. ஜெனரலா ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்கின்ன வந்து டான் பண்ணும் கொஞ்சம். இல்ல ஆக்சுவலி அது டான் கிடையாது. டான் இஸ் நாட் ரைட் வேர்ட் ஆக்சுவலி. அது வந்து என்னன்னாக்கா
கலர் கொஞ்சம் மாறும் அப்படின்னுறது கரெக்ட். ஆனா என்ன பர்பஸ்க்கு அது கலர் மாறும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணானாக்கா ஃபேர் ஆகுமா கலர் அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணானா அந்த ஷைன் கிடைக்கும். சரி, ஷைன் கிடைக்கும் போதே உங்களுக்கு கலர் என்ன ஆனாலும் அந்த ஸ்கின் வந்து நல்ல ரிச்சா தெரியும், ரிச் லுக் கிடைக்கும். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணா அது வந்து கலர் மாறாது, ஆனா அது வந்து கலர் கொடுக்காது. அதுதான் என்ஹான்ஸ் பண்ணாது கலர். ஓகே, இதுல இப்ப என்னென்னலாம் சேர்த்திருக்கோம்னா வெள்ளையோட ஒயிட், ரோஸ் வாட்டர், தேன். இப்போ வந்து ஆலிவ் ஆயில் எவ்வளவு ஒரு 2-3 டிராப்ஸ் போட்டீங்க இல்லையா? 3-4 டிராப்ஸ் கூட போட்டுக்கலாம். ஓகே. அப்புறமா இது வந்து எலுமிச்சம்பழ சாறு. எலுமிச்சம்பழ சாறும் ஆக்சுவலி ஃபியூ டிராப்ஸ் போறோம். எல்லாம் ஒரு லிக்விடாவே போட்டு. ஆமா, லிக்விடா தான் இது. ஆக்சுவலி இது எல்லாமே போட்டு எப்படி இதுல ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்க முடியும்? கண்ணத்துல இத பீட் பண்ணி இது ஃபுல்லா அப்படியே நீங்க ஒரு இதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது இல்ல. இப்ப சிட்ரஸ் அப்படிங்கறதுனால எலுமிச்சம்பழம் சேர்த்திருக்கோம். இன்கேஸ் வந்து நமக்கு ஆரஞ்சு பழச்சாறு கிடைச்சது, ஆரஞ்சு பழச்சாறும் எலுமிச்சம்பழச்சாறு ரெண்டுமே கூட கலக்கலாம். சரி. ஆக்சுவலா வந்து எலுமிச்சம்பழச்சாறு மட்டும் இல்ல, இதோட கூட அதுவும் சேர்த்து கலக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு இது வந்து ஒரு 3 ஃபேஸ்க்கு வரும். கன்னம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது தெரியாம அவங்களுக்கு வந்து ஒத்துக்காத மாதிரி டைப்ல வந்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது அந்த கன்னம் வந்து நார்மலா இருந்தா கூட ஒழுங்கா இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது வந்து லூஸ் ஆயிடுறது, சாக் ஆயிடுறது. அந்த மாதிரி சமயத்துல இப்ப நான் சொன்ன இந்த 4-5 இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து எக்கோட ஒயிட், ஆலிவ் ஆயில், ரோஸ் வாட்டர், லெமன், தேன் பிளஸ் ஆரஞ்சு ஜூஸ், இது எல்லாத்தையுமே வந்து இவங்க போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இத வந்து முதல்ல ஒரு காட்டன் எடுத்து ஃபுல் ஃபேஸும் போட்டுக்கலாம், இல்ல கன்னத்துல மட்டும் போட்டுக்கலாம். சரி. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அது கொஞ்சம் வளர்ந்த உடனே திருப்பியும் மறுபடியும் இத போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் மேல மேல போட்டுட்டு அவங்க ஒரு ½ an hour கழிச்சு அப்படியே ஒரு லியூக் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டானாக்கா இந்த சாகான கன்னம் டைட் ஆகும். ஓஹோ. சோ இது வந்து யூ கேன் கால் இட் ஒரு டைட்டனிங் ஜெல். ஆர் இப்ப கொஞ்சம் ஏஜிங்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுக்கு இது போட்டா, ரெகுலரா போட்டா அவங்களுக்கு எஃபெக்ட் இருக்குமா? இப்ப உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் தாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா ஏஜிங் யாரும் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏஜிங் அப்படிங்கிறது வந்து அது வந்து ரிங்கிள்ஸ் வருது, அதெல்லாம் வந்து இட்ஸ் யுவர் ஏஜ். ஏஜ்ல வர வந்து ரிங்கிள்ஸுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணும்னாக்கா, சப்போசிங் வந்து ரிங்கிள்ஸ் வருதுன்னாக்கா நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இது நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டானாக்கா கொஞ்சம் நெக் வந்து சாகிங் கம்மி ஆயிட்டு அது டைட் ஆகும் போது உங்களுக்கு ஃபேஸ்ல ரிங்கிள்ஸும் கம்மியாகும். சோ அந்த விதத்திலயும் இது ஹெல்ப் பண்ணும். சோ இது பொதுவா வந்து இது சாகிங் அப்படிங்கறது இல்லாம ஒரு டைட்டனிங் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். சோ இந்த டைட்டனிங் எஃபெக்ட் என்னன்னாக்கா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தருக்கு வந்து இந்த ரொம்ப சப்பி சீக்ஸ் இல்ல, இது வந்து சீக்ஸ் வந்து நல்ல ப்ளோட் ஆயிடும் சில சமயம் வந்து மெடிக்கல் ரீசன்ஸ்ல. ஆமா, மெடிகேஷன்ல இருக்கும்போது கூட அந்த மாதிரி எல்லாம் ஆறுது இல்லையா, அந்த மாதிரி சமயத்துல கூட இவங்க இதை யூஸ் பண்ணலாம். அதாவது காரணம் எதுவானாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு லூஸ் ஆச்சுன்னாக்கா அதை மறுபடியும் டைட்டன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்கு உங்களோட. அது நிஜமாலுமே சொல்யூஷன் தான். எப்படி ஐ cannot call it as a pack, it's a solution தான். 5 திரவம்னு சொல்லலாம். 5 இது வந்து ஏன்னா இது இப்படியேதான், இதுல வந்து நீங்க எதுவும் கலக்க கூடாது. இது வந்து டைட்டன் பண்ணறதுக்கு இது இப்படிதான் இருக்கணும். அப்பதான் வந்து பவுடர் ஃபார்ம்ல எஃபெக்ட் கிடைக்கும். the reason is wrinkles கூடாது இல்லையா, அதனால வந்து இந்த பவுடர் ஃபார்ம்ல ஆட் பண்றதோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் wrinkles ஜாஸ்தி ஆகும். ஆமா. சோ இது வந்து வெரி சாஃப்ட் அண்ட் மைல்ட் சொல்யூஷன் ஃபார், அதான் நீங்க கேட்ட மாதிரி ஒரு அப்பர் மிடில் ஏஜ் பர்சன் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது வேற எந்த காரணத்தினாலும் சீக்ஸ் வந்து கொஞ்சம் சாகிங் இருந்தாலும் இது வந்து உபயோகமா இருக்கும், யூஸ் ஆகும். ஓகே. சோ இப்போ வந்து 4 முடிஞ்சிட்டு. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப பார்த்தோம்னா தேங்காயோட ரோல் என்ன அப்படின்னாக்கா, ஜெனரலி வந்து நான் ரொம்ப ஃபேரா இருப்பேன், ஆனா என்னோட கலர் வெளியில தெரியல.
அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், என்ன கலர் இருந்தாலும் என்னோட ஃபேஸ்ல வந்து கலரே தெரிய மாட்டேங்கிறது. ஆமா, சிலருக்கு வந்து ஃபேஸ்ல தெரியும், ஃபேஸ்ல மட்டும் கலர், பாடி ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல கலரா, கையில எல்லாம் நல்ல கம்ப்ளெக்ஷன் இருக்கும். அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஃபேஸ்ல கலர் தெரியல, கம்ப்ளெக்ஷன் தெரியல அப்படிம்பாங்க. கம்ப்ளெக்ஷன் தெரியாத இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இஃப் தே ஆர் ஹேரி, அது ஒரு ரீசன். சரி, அதுவும் இல்லாத அவங்க வந்து யூஸ் பண்ற சோப் யூஸ் பண்ணும்போது அந்த டெபாசிட்ஸ் வந்து இதுவானாலும் அது வந்து கலர் தெரியாம அப்படியே ட்ரை ஆயிடும். அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மறுபடியும் வந்து எதான போட்டு கிளீன் பண்ணாம நல்ல வாட்டர் ஆயிடும். சம்டைம்ஸ் இட் இஸ் வாட்டர். ரீசன்ஸ் எதுவானாலும் இப்போ நம்மளுக்கு வந்து கைவசம் வந்து இருக்கிறது தேங்காய், வெள்ளரி விதை, வெண்ணெய், எல்லாமே கிட்டத்தட்ட ஒயிட் பேஸா தான், ஒயிட் பேஸ் தான். ஏன்னா அவங்களோட பிரச்சனையே அதுதானே. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இடங்களை இது பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. அதுதான் ஒயிட்டாவே இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட். ஸ்டார்ட் வித் திஸ் பிளாக் அண்ட் கெட் ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் அப்படின்ற இதுதான் நான் யூஸ்வலா நான் சொல்லியிருக்கேன். நிறைய இதுல வந்து இந்த ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த கோரைக்கிழங்கு பவுடரை யூஸ் பண்ணும்போது அது வந்து இட் பிகம்ஸ் அப்படியே ஆகும்னு. சோ இந்த கோரைக்கிழங்க வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ் ஃபேஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த தேங்காய் பால், வெள்ளரி விதை, தேவையான வெண்ணெய். முதல்ல வந்து தேங்காய் அரைச்சுப்போம். நம்ம பால் எடுத்துடணும், தேங்காய் பால் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வெள்ளரி விதையா எல்லாத்தையும் ரெண்டையும் ஒண்ணா போடக்கூடாது. சோ டால் அடிக்கும் கன்னத்தினுடைய 5வது டிப்ஸ் இல்லையா அது? டால் அடிக்கிறது இப்போ இது வந்து நல்ல, அதாவது கலர் கொடுக்கும். அதுக்குதான் இது சாஃப்ட்னஸ் பிளஸ் அந்த கலர் ரெண்டுத்துக்குமா. சாஃப்டா அரைச்சு அந்த தேங்காய் பாலோட கலந்து போடும்போதுதான் உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். நீங்க வந்து வெள்ளரி விதையை மட்டும் கூட இந்த அளவு நல்ல சாஃப்ட்னஸ், சாஃப்டா வரும். அது நல்ல விழுதாக்கிட்டீங்க. அது இதையே வந்து ஒன்னா அரைக்க கூடாது. அது மெயினா என்னன்னாக்கா தேங்காய் பாலும் இந்த தேங்காய் பாலோட இந்த வெள்ளரி விதையை தனியா அரைச்ச விழுத கலக்கும் போதுதான் வந்து தேங்காயோட சேர்த்து அரைச்சீங்கன்னாக்கா கூட வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, அத வந்து ஃபில்டர் பண்ணும்போது வெள்ளரி விதையோட நிக்கும். இல்ல வெள்ளரி விதையோட எஃபெக்ட் போயிடும்ல. இப்போ அதை ஃபில்டர் பண்ணும்போது இதுவும் போயிடும். சோ அந்த மாதிரி கூடாதுங்கிறதுக்கு தான் தேங்காயை தனியா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பால் எடுத்துக்கிறது. சோ ஃபுல் பெனிஃபிட் வரணுங்கிறதுக்காக. அதாவது இந்த 5வது டிப்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம அடுத்த வாரம் தான் கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாதியில விட்டுட்டோம்னாக்க நிச்சயமா வந்து வியூவர்கள் வந்து சோ இப்ப இந்த தேங்காய் பாலை அரைச்சிக்கலாம்ன்றீங்க. பால் வந்து அடுத்த வாரத்துக்கு தான். So next week நம்ம தேங்காய் பாலை பார்க்கலாம். ஆனா வியூவர்ஸ் பாவம் வெள்ளரி விதையை மட்டும் so let them wait till next week for தேங்காய் பால். அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா, அடுத்த டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. so there is no suspense next week இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். சோ அதனால 4 டிப்ஸும் ரொம்ப அருமையா இருந்தது. நிச்சயமா வந்து வரக்கூடிய வாரத்துல நானும் ட்ரை பண்ணுவேன், வியூவர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. வழக்கம் போல நீங்க வந்து உங்களுடைய மின்னும் கண்ணம் எப்படி இந்த டிப்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கறத எங்க நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்புங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கும் உற்சாகம் வரும். மேல மேல நல்ல முறையில இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வழங்க முடியும். சோ மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி.